இங்கே அதுக்கு வேணாம் விடுங்க. விருந்தை விறுவிறுப்பாக சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் இங்க. ஆனா விருந்து சாப்பிட்றவங்க தான் இன்னும் வர காணும். காலிஃப்ளவர் எப்படி தானே, காலிஃப்ளவர் பக்கோடா முருவெல்லாம் வெந்துனுக்குது. அதை விறுவிறுப்பா செய்யற ஜெயந்தி. ஸ்டார்ட். சாலட், குலாப் ஜாமுன், பன்னீர், மலாய் பன்னீர், மலாய் பன்னீரை வெளியில் எடுத்தா வேற லெவலில் வரும். சி டெக்கரேஷன்ஸ். காலிஃப்ளவர் பக்கோடா வேற லெவல். சிக்கனே தூத்துரும். இதுக்கு எல்லாமே மெயின் டிஷ் வெஜ் புலாவ். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட இவ்வளோ அழகாக சமைச்சு பரிமாற மாட்டாங்க. நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க? உண்மையை தானே சொல்கிறேன். ஒட்டாமல் ரைஸ் எப்படி இருக்கு பாருங்க. சூடாருது, மூடிடலாம். அதுக்கு குருமா, ஆலு கேரட் பீன்ஸ் குருமா, அப்படியே ஆயிலியாக தொட்டு சாப்பிடணும். அடுத்த ஐட்டத்துக்கு வருவோம். சப்பாத்தி, சூடாருது. சப்பாத்திக்கு மட்டன் சுக்கா. சும்மா அப்படி சொல்கிறேன். ஆனால் வந்து இது வந்து இது பேர் நான் மறந்துட்டேன். மஷ்ரூம் சுக்கா. அப்படியே மட்டன் மாதிரியே இருக்கு பாருங்க. சாப்பிடும் போதும் அப்படி தான் இருக்கும். எல்லாத்துக்குமே தயிர் பச்சடி. அடுத்து எங்கே ஒன்று எடுத்துன்னு வந்தாங்களே, குழி பணியாரம். குழி பணியாரம். இது வந்து சாம்பார் சட்னி. ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இதுக்கு சாம்பார் சட்னி. ஸ்பேஸ் பத்தாதனால அதை வேறு இடத்துல வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டுட்டு
உக்காந்து கதை பேசும்போது இந்த ஸ்வீட் பீடா வீட்லேயே ரெடி பண்ணது. இதை சாப்பிட்டு டாட்டா பாய் பாய் சொல்லும்போது இது தருவாங்க. இதையும் வாங்கிக்கினேன். மூக்கு பிடிக்க சாப்பிட்டதுக்கு வீட்டில் போயிட்டு குப்பரை கூட படுக்க முடியாமல் ஜாலியாக தூங்கணும். ஓகே டன். சூப்பர். விருந்த அசத்தின நபரை காட்டுறேன். அவங்க வந்து வெளியில் உட்காந்துட்ருக்காங்க. வெளியில் உட்காந்து நிற்காங்க. இதை எத்தனையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவங்கள போய் பார்ப்போம். ஒருத்தர் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளேயே கிச்சன் உள்ளே இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கான மெயின் தலைவர் வந்து இங்கே உட்காந்துட்ருக்காரு. வாசலை பார்த்து எதிர்பார்த்துன்னு வெயிட்டிங்கில் இருக்கார். வந்தவுடனே அவங்களோட சேர்ந்து நான் வந்துட்டேன், அவங்க வருவாங்க. ஓகே வெயிட் பண்ணி இப்போ முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அத்தனை ஐட்டத்தையும் ஃபஸ்ட்டு சீனுக்கு தான் கொடுக்கணும். அப்புறம் இல்லை, ஃபஸ்ட்டு சீனு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்களா அது எப்படி இவ்வளோ நல்லா சமைச்சதுனால தான் உனக்கு ஃபஸ்ட்டு தரோன்னு சொல்கிறோம். கெஸ்ட்டுக்கு வந்து அவங்க உன்னோட முகத்தோட புத்துணர்ச்சியை பார்த்து வெட்டுன்னு வெட்டலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டன்னு. ஓகே. ஒருத்தர் சாப்பாடு கொஞ்சம் போடுங்க, கெஸ்ட்டு வரும்போது தான் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பசியோட. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவர் எப்பவும் போல் இது உள்ளே போயிருக்கார், வருவார். அது என்னன்னு சொல்கிறேன். ஓகே பேபி, கிளாப் அடித்து முடிச்சிட்டாங்க வீடியோவை.